வணக்கம் நண்பர்களே, நான் SS மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது 7600க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக லாவோஸ் அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா SS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் கடந்த சுமார் 11 மாதங்களாக நாம் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகிறோம். எவ்வளவோ முயற்சிகளுக்கு பிறகும் கொரோனா தொடர்ந்து பரவி வருகிறது. கொரோனாவை தடுக்க தடுப்பூசி மட்டுமே ஒரே வழி என்பது உறுதியாகிவிட்டது. தடுப்பூசிக்கான சோதனை பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கொரோனா காலகட்டத்திலேயே 7600க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது. லாவோஸ் நாட்டில் ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் 7612 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் இதுவரை டெங்கு காய்ச்சலுக்கு 12 பேர் பலியாகியுள்ளதாக லாவோஸ் சுகாதாரத்துறையின் பொது இயக்குனர் போன்பசட் சமயவுங்கோன் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக லாவோஸ் தலைநகர் வியன்டைனில் மட்டும் 1740 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொலிகாம்சே, பொகியோ ஆகிய மாநிலங்களில் முறையே 893 மற்றும் 709 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலியான 12 பேரில் வியன்டைனில் மட்டுமே 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே கொரோனா போன்ற கொடிய நோய்க்கு மத்தியில் டெங்கு காய்ச்சலை சமாளிக்க லாவோஸ் திணறி வருகிறது. டெங்கு காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக வீடுகள் மற்றும் பணியிடங்களில் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை அழிக்கும்படி மக்களிடம் லாவோஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் குறிப்பிட்ட தலைப்பில் இருந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம SS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில்